அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஒட்டுமொத்தமாக 95.20 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,91,654 பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதியதில் 7,53,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் மாணவர்களை விட 3.81 விழுக்காடு மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97 விழுக்காடு, அதாவது 4,06,167 மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை பொறுத்தவரை 93.19 விழுக்காடு, அதாவது 3,47,527 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தனித் தேர்வர்கள் 24.18 விழுக்காடு, சிறைவாசிகள் 95.20 விழுக்காடு தேர்ச்சி காட்டியுள்ளனர். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் முதன்மை பாடங்களில் சிறப்பான தேர்ச்சி விகிதத்தை மாணவ மாணவியர் பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக கணினி அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி விகிதம் 99.84% உள்ளது. உயிரியல் பாடத்தில் 99.49% மாணவர்களும், கணித பாடத்தில் 99.12% மாணவர்களும் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். அறிவியல் பாடங்களான இயற்பியலில் 98.87%, வேதியியலில் 98.82% தேர்ச்சி பதிவாகியுள்ளது. தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களில் முறையே 98.62 மற்றும் 98.69% மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கணக்கு பதிவியல் பாடத்தில் 98.04%, வரலாறு பாடத்தில் 97.90% தேர்ச்சி விகிதம் காணப்படுகிறது. வணிகவியல் பாடத்தை பொறுத்தவரை 97.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாடப்பிரிவுகள் வாரியாக பார்க்கும்போது அறிவியல் பிரிவு 96.90%துடன் முன்னிலையில் உள்ளது. வணிகவியல் பிரிவு 92.67%, தொழிற்பாட பிரிவில் 85.97% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கலைப்பிரிவில் 85.19% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தங்கள் பள்ளிப் படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். தமிழக பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளில் பள்ளிகள் வகைப்பாட்டின் அடிப்படையில் தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.72% தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்துள்ளன. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14%, அரசு பள்ளிகள் 92.16% தேர்ச்சியும் பெற்றுள்ளன. பள்ளிகளின் தன்மையை பொறுத்தவரை பெண்கள் பள்ளிகள் 97.08% தேர்ச்சியுடன் முன்னிலைக்கின்றன. இருபாலர் பள்ளிகள் 95.30%, ஆண்கள் பள்ளிகள் 90.49% தேர்ச்சியையும் பதிவு செய்துள்ளன. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணாக்கரின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 0.7% அதிகரித்தது. கடந்த ஆண்டு 95.03% இருந்த தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 95.20% உயர்ந்துள்ளது. மாணவிகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 96.70% பேர் தேர்ச்சியடைந்த நிலையில் இந்த ஆண்டு 97% அதிகரித்துள்ளது. இதேபோல மாணவர்களின் தேர்ச்சி விகிதமும் இந்த ஆண்டு 93.16%லிருந்து 93.19% சற்று உயர்ந்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகம் தேர்ச்சி பெற்று ஈரோடு மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. ஈரோட்டில் 98.87 விழுக்காடு மாணாக்கர் தேர்ச்சி பெற்றதன் மூலம் மாநிலத்திலேயே அதிகம் தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களின் பட்டியலில் ஈரோடு முதலிடம் பெற்றுள்ளது. அடுத்தபடியாக 98.05 விழுக்காடு தேர்ச்சி பெற்று சிவகங்கை மாவட்டம் 2ஆம் இடத்திலும், 97.63 விழுக்காடு தேர்ச்சியுடன் கன்னியாகுமரி மாவட்டம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. 97.54 விழுக்காடு தேர்ச்சி பெற்று நெல்லை 4ஆம் இடத்தையும், 97.50 விழுக்காடு தேர்ச்சியுடன் திருச்சி 5ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 489 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளில் 92.16% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிகம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர்.
95.12% மாணவிகளும் 88.33% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? அது கடந்த ஆண்டை விட கூடி இருக்காது. ஒட்டுமொத்தம் பள்ளிகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆண்டு 2639 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அதுல நீங்க அரசு பள்ளிகள்னு பார்த்தா 489 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.